ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் என்னதான் தமிழ் சினிமாலையும் ஹாலிவுட்லேயும் வந்து நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இதை விட பயங்கரமாக எல்லா பேரும் எக்ஸைட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான் ஸ்குவிட் கேம் சீசன் 3. இந்த சீசனோட ஃபுல் அனலைஸ் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நிறைய பேர் வந்து ஸ்குவிட் கேம் பார்த்து முடிச்சிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு எபிசோட் தான் பார்ப்பேன்னு ஒரு குறிக்கோளோட ஒரு எபிசோடும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தாலும் பாருங்கள், மறுபடியும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன். ஸ்குவிட் கேம் வந்து கிட்டத்தட்ட 6 எபிசோடு வந்து இருக்குது. அதோட மொத்த டியூரேஷன் எவ்வளோ வரும்னா ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து 6.5 ஹவர்ஸ் அந்த டியூரேஷனுக்குள்ளே மொத்த ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட டியூரேஷன் வந்து இருக்கும்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து குட் அண்ட் பேட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்குவிட் கேம்னாலே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா அதில் வைக்கிற கேமு. சின்ன சின்ன கேம் வந்துச்சு, மனுஷங்களை கொள்ளுவாங்க. என்னடா சின்ன சின்ன கேம்ஸ் என்னடா அதில் என்னடா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் இந்த சீரீஸோட ரொம்ப பெரிய ப்ளஸ் அமைஞ்சது இந்த ஸ்குவிட் கேம்ஸில் இருக்க கேம்ஸ் தான். அது ஃபஸ்ட் சீசனாக இருந்தாலும் சரி, செகண்ட் சீசனாக இருந்தாலும் சரி, தேர்ட் சீசனாக இருந்தாலும் சரி, டீம் வந்து இந்த கேம்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வைக்கணுன்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே விஷயம் தான் வந்து சீசன் 3லேயும் வந்து நடந்திருக்கு. அதாவது என்னென்னா ஹைட் அண்ட் சீக்குன்னு ஒரு கேமு, அந்த கேம் மூலமாக செம்ம சுவாரஸ்யமாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோலிங் ஜம்ப் பண்ணி போகணும். இந்த கேம் தானடான்னு சொல்லி கேஷுவலாக சொல்லலாம். பட் அந்த கேமோட ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேம்ஸ் தான் இந்த ஷோ ஹிட் ஆனதுக்கான மெயின் ரீசனு. ஸோ அந்த கேம்ஸை வந்து ரொம்ப பயங்கரமாக யோசித்து பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஒரு கேமை தவிர அந்த ஒரு கேமை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். எப்போமோ வந்து ஒரு படத்துக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் ஃப்ளாப்பான நிறைய படங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக அந்த விஷயங்கள் வந்து ட்விஸ்ட்டு. இந்த எபிசோடு ஃபுல்லாக அங்கங்கே ட்விஸ்ட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு 3 ட்விஸ்ட்டு 4 ட்விஸ்ட்டுன்ற மாதிரியான ஒரு கண்டினியூஷன் இருக்கும் தெரியுமா, அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொருத்தன் பைத்தியம் ஆகிடுவான், ஒவ்வொருத்தனை சாவடிக்கணும்னு பார்ப்பான், ஒவ்வொருத்தன் நம்ம வந்து இந்த காசை எடுத்துக்கணும்னு பார்ப்பான்ல. ஸோ வந்து எதிர்பார்க்குறவன் பண்ண மாட்டான், எதிர்பார்க்காம ஒருத்தன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருப்பான் தெரியுமா, அவன் வந்து சம்பவம் பண்ணுவான் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. என்னடா நீ டம்மி பாபாவாக இருந்த நீ என்னடா அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கன்ற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கும். ஏன்னா அவனை செகண்ட் சீசன்லேயும் டம்மியாக தான் வச்சுருப்பாங்க. தேர்ட் சீசனில் அந்த ஒரு சீனோட இம்பேக்ட் இருக்கும் தெரியுமா, பயங்கரமாக பண்ணி விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து பயங்கரமான ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்க்க உங்களுக்கே நல்லா தெரிய வரும். அடுத்தபடியாக அந்த படத்தோட ஹீரோ லீ ஜூங் ஜெங், ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. அவரை ஏன் நான் வந்து ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணுறேன்னா, பயங்கரமாக தாங்கினாருங்க. அவர் செகண்ட் சீசன் பண்ணதோட தேர்ட் சீசனை வந்து பயங்கரமாக தாங்கின மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் கூப்பிட்டு போய் தான் எல்லா பேரையும் வந்து சாவடிச்சிருவாங்க. செகண்ட் சீசன் எண்டில் நீங்கள் எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. தேர்ட் சீசனில் வந்து ஒரு 3-4 எபிசோடு வந்து அப்படியே ஒரு மனுஷன் இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எந்த அசைவும் இல்லாமல் உடம்பு மூஞ்சி ஃபுல்லாக ரியாக்ஷனே இருக்காதுங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஒரு இடத்துல கோவம் வரும், அவ்வளோதான். மற்றபடி ரியாக்ஷனே இருக்காது. அந்த ஃபேஸில் வந்து அந்த ரியாக்ஷனே பெருசாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ரியாக்ஷன் கொடுத்தாதான் நல்ல ஆக்டிங் நீங்கள் நினைக்கலாம். ரியாக்ஷன் கொடுக்காமலே ஒரு நல்ல ஆக்டிங் ஒருத்தர் கொடுத்தா தெரியுமா, அவருக்கு வந்து நம்ம பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். அம்மா பையன் கேரக்டர் இருக்கும் தெரியுமா அந்த கேமு, அவங்களோட சென்டிமெண்ட் சீன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. 2 பேர் செத்துருவாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி சாகுறாங்கன்ற ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும் தெரியுமா. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரியான ஒரு ஷாக்கு, நமக்குள்ளேயே ஒரு ஷாக்கு வரும். அதை வந்து நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களால் அது ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் சுத்தமாக போயிடும். பட் அந்த அம்மா சென்டிமெண்ட்டோட சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். 5வது விஷயம், ஒரு சோல்ஜர் கேரக்டர். நீங்கள் செகண்ட் சீசனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆர்கன்ஸை திருட விடாத ஒரு சோல்ஜரு, எல்லா பேரையும் சுட்டு சாவடிச்சோம்ல, அந்த சோல்ஜர் வந்து தேர்ட் சீசனுக்கு வந்து ஒரு செமையான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துலேயே சண்டை காட்சினா அது கொண்டு தான் இருந்திருக்கு, வேறு யாருக்குமே அந்த சண்டை காட்சி இல்லை. ஸோ அது வந்து செம்ம சுவாரஸ்யமாகவும் இருக்கும். என்னம்மா நீ இப்படி பண்ணுற, நீ பயங்கரமாக இருக்கேம்மான்றது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டருக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. நான் கொஞ்ச நாள் கழித்து டீட்டெயில்டாக வந்து நம்ம ஒரு அனலைஸ் வீடியோ போடலாம். ஸோ இப்போதைக்கு நான் பேசிக்காக சொல்கிறேன், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சோல்ஜர் கேரக்டரோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்துச்சு. டிசப்பாயிண்டான மெயின் விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
செம்மையாக சீரியஸாக ஒரு 6 எபிசோடு போகும். அதுக்கப்புறம் பாதியிலே முடிச்சிருவாங்க. எங்கடா மற்ற எபிசோடெலாம் கேட்கும்போது வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2-3 மாதம் கழித்து நாங்கள் விடுறோம்னு சொல்லுவாங்க. விடும்போது 2 எபிசோடாக விடுவாங்க. 2 எபிசோடில் கதை முடிஞ்சிடும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்னொரு சீசன் ஒரு 6 எபிசோடாகவே வந்து விட்டுருக்காங்க. இவங்க அந்த 6 எபிசோடாக விட்டதுனால தேவையில்லாத ஆணியெல்லாம் கொஞ்சம் பெருசாக காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. தேவையானவங்களை வந்து தேவையில்லாத மாதிரி காட்டின மாதிரியும் எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாளாக அந்த கேம்ஸு தான் அந்த ஸ்குவிட் கேமோட கோராகவே வந்து நம்ம ஃபீல் பண்ணோம், கரெக்டாக. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய இன்டென்ஸாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த படமாக இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் தான் அதோட இன்டென்ஸாகவே இருக்கும், ஓகேவா. அந்த இன்டென்ஸான கிளைமேக்ஸில் போயிட்டு என்னடா பிக் பாஸில் வைக்கிற மாதிரி ஒரு கேம் வச்சுருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ரொம்ப பயங்கரமாகவே வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. என்னடா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணு, இது பண்ணு, அதை பிடி இதை பிடின்னு வைக்கிறதுக்கு பதில் இப்படி சண்டை போட விட்டிங்களேடான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சீசன் 1 வந்து அது கேமாகவே இருக்கும். ஒரு சின்ன பசங்க விளையாடுற ஒரு கேமை வச்சு லாஸ்ட்டில் வந்து சாவடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கலான்னு சொல்லி நான் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். பட் அது பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு எனக்கு தெரில. அடுத்தபடியாக வந்து கிளைமேக்ஸ்லேயே வந்து இன்னொரு கிளிச்சாக இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த ப்ளூ ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் ஒர்க்லாம் இருக்குல்ல, விஎஃப்எக்ஸ் டீமுக்கு வந்து டைம் கொடுக்கல போல இருக்குது. சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி பிடிங்கிருப்பாங்க போல இருக்குது. இவங்க பிடுங்கினால அந்த ஒரு இடத்துல ஒரு சில இடத்துலலாம் என்னடா க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஷூட் பண்ணுது, ஒரு சில இடத்துலலாம் பச்சையாக தெரியுதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இது தமிழ் படத்தை லோ பட்ஜெட் படங்களாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இருக்காது. அதில் வந்து அது பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸு இவ்வளோ பெரிய கம்பெனி பயங்கர ஹிட்டான ஒரு ஷோவில் இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நடக்கிறது நான் ரொம்ப பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காகவே வந்து நான் பர்சனலாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, மறுபடியும் சொன்னல தேவையில்லாத ஆணியெல்லாம் வீங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த சீசனுக்கு வந்து வேணும்னே ஜவ்வு மாதிரி இழுத்து அடுத்த சீசனுக்கு ஒரு கண்டினியூஷன் கொடுத்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அடுத்த சீசன் வந்து அதே கண்டினியூஷன் கிடையாது, அதே ஆளுங்க கிடையாது, வேறு ஆளுங்க. அதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு கண்டினியூஷன் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங்காக இருக்குது. அது நீங்கள் பண்ணாமலே இருந்துக்கலாம், பேசாமல் பத்தி முட்டை கூட்டம்லேயே இருந்துக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த போலீஸ் கேரக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான் தெரியுமா, போலீஸ் கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் டம்மி பாபாவாக இருந்திருக்குது. இதை வச்சு எந்த பிரோஜனமும் இல்லை. ஃபஸ்ட்டு சீசன்லேயும் போயிட்டு சுடு வாங்கிட்டு வந்துடும். 2வது சீசனில் எல்லா பேரும் வட்டாமாமின்னு சொல்லி கிளம்பும் போது இவர் ஓடி வருவார். ஏன் எந்த பையனும் இல்லாமல் எதுக்கு இப்படி ஓடி வரீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே வந்து இருந்துச்சு. உங்களுக்கு அதே ஃபீலிங் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து இந்த படத்தில் இருக்க பேடாக வந்து பார்க்குறேன். ஓவராலாக நீங்கள் ஸ்குவிட் கேம் பார்க்காத ஆளாக இருந்தால் 1, 2 பார்த்துட்டு 3 பாருங்கள். உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. டேரெக்டாக 3 போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் புரியாது, ஒரு மண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்குவிட் கேம் 1ம் 2ம் ஒரு பேர் சம்பாதிச்சிச்சு தெரியுமா. அதுதான் வந்து 3யை காப்பாற்றி விட்டுச்சு. நான் பர்சனலாக சொல்லுவேன். கேஷுவலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து பண்ணியிருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அந்த கடைசி 2-3 எபிசோட்ஸ் எல்லாம் அதை ஒண்டி கொஞ்சம் கிரிப் பண்ணியிருக்கலாம். என்னோடய பர்சனல் இது. நான் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் வந்து வெளிநாட்டு ஆடியன்ஸ்க்கு சிங்க் ஆகுமான்னு எனக்கு பர்சனலாக தெரியாது. பட் நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் சிங்க் ஆகுன்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்து வியக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.